பார்த்தீர்களா? போகிறார்கள். யாராக இருக்கும்? ஒருவேளை வாலி அனுப்பி ஆளாக இருக்குமா? இருக்கலாம். ஐயோ, நம்மை கொண்டு அண்ணன் வர மாட்டான் தெரியும். இருந்தாலும் அவர்கள் யார் என்பதை கண்டறிய நான் பிராமண வடிவம் தாங்கி அவர்கள் யார் என்பதை கண்டு அறிந்து வருகிறேன். காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகட்டும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே சென்று வருகிறேன். மனதை நடுங்க செய்திட்டேனோ வலிய வழக்கிட்டோர் மானத்தை நான் கெடுத்தேனோ என்ன நான் குற்றம் செய்தேன் வலிய வழக்கிட்டோர் மானத்தை நான் கெடுத்தேனோ மனமுத்தரத்துக்கு நான் வஞ்சகம் கொண்டேனோ நான் பாவம் செய்தேன் என்ன நான் பாவம் செய்தேன் ஓய்வு பெற்று அபயம் அபயம் என்று கேட்கிறேன். அபயம் அபயம் அபயம். யார் நீ? உன் பெயர் என்ன? கூறுகின்றேன். ஐயாரே, அதிபலவாயு தேவன். ஐயாரே, அல்லது தாயார் அச்சரா தேவியாரே. ஐயனே, எனது பெயர்தான் ஈரனுமான் என்று உரைப்பார் பாரு. உண்மை சுவாமி. அச்சரா தேவிக்கும் வாழு பகவானுக்கும் மகனாக வளர்ந்தேன். எனது நாமதேயம் மாவீர ஆச்சர என்று மாருதி ஆஞ்சநேயன் பல நாமத்தை பெற்ற அந்த சிறுவனாயிருக்கின்றாயே, உன்னை பார்த்தால் ஆஞ்சநேயன் என்று எப்படி என்னால் ஆஞ்சநேயன் என்றால் விஸ்வரூபம் எடுப்பார், தேக மலை போல இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. அப்படியா? தாங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் உண்மை. அயோத்தி ஆண்டார் தசரதன் மூத்த திருமகன் என் பெயரால் அப்படியா? எனக்கு இப்பொழுது சாந்தம் கொள், சாந்தம் அடையட்டும். மாவீரன் வாலி இருக்கின்றார். வாலியின் வஞ்சையலா அந்த வாலியின் தம்பியை அபாகுதம் செய்து அவருடைய மனைவியை என்ன செய்தால் தெரியுமா? தம்பியின் மனைவியை தாரமாக்கிக் கொண்டார். எங்களை அடி அடி என்று நாங்கள் தடுத்தோம், எதிர்த்தோம். அடி என்று அடித்து அதாகுதம் செய்து தஞ்சமடைய வந்திருக்கின்றோம் சுவாமி. ஏன் இங்கு வந்தோம் தெரியுமா? ஒரு நேரத்தில் சாபத்தினால் வாலி இங்கு வரமாட்டார். அப்படி வந்தால் அவருடைய சிரமாகப்பட்டது வெடித்துவிடும் என்று அறிந்தோம். அதனால் இங்கு வரமாட்டார் என்று நினைத்து இங்கு வந்துவிட்டோம். ஆனால் நீங்கள் இருவரும் வரும் பொழுது எங்களுக்கு சந்தேகமாகிவிட்டது. ஒருவேளை வாலி அனுப்பியிருப்பாரோ எங்களை கொள்வதற்காக என்று பயந்துதான் பிராமண வடிவம் தாங்கி வந்தேன். மாதுரி அரக்கன் துந்தி விராட்சகன் 1000 யானை பலப்பெற்றவன். அவன் சிரத்தை வெட்டி வீழ்த்துகின்ற நேரத்தில் ரிஷிமுக பருவத மலையினில் மதங்கமாவன ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அத்தவத்திற்கு இடையிலாக தலையானது தவம் கெட்டுவிட்டது. மனம் நந்தவர் இந்த பாதக செயல் செய்தவன் யாராயினும் சரி, இன்று போக இதன் பிறகு இந்த மலையில் பிரவேசம் செய்வேனே ஆடால் அவன் தலைவிடுத்து சாக்கடல் சாபம் அது பெற்றிருக்கிறான். ஆகையால் வரமர்த்திவிட்டார். உங்கள் பெயரை தொலைக்கிறேன். கவலை வேண்டாம். வாலி மண் செயலுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். எங்கே தலைவா காப்பாற்ற வேண்டும். வருத்த வேண்டாம்.
வாலின் மண் செயல் என்று விளக்கவா சொல்லிவிட்டார் ஆஞ்சநேயர். அந்த வாலி வரைத்து உன் மனைவி சிறைமிட்டு இந்த கிஷ்கிந்தாவுக்கு உன் மன்னனாக மாற்றி அமைக்கிறேன். ஆண்டவா, என் அண்ணனை வதைக்க போகிறாயா? இரு நான் கூப்பிடுறேன். எனக்கு சந்தேகம். உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா என்று ஐயப்பாடு. சந்தேகம் வரவே கூடாது. சந்தேகம் வந்தால் தீர்த்து விட வேண்டும். உண்மைதான். என்ற என்ன சந்தேகம் சந்தேகமா? அண்ணனை கொல்ல வேண்டும் என்றான். இந்த பாத்தியா, மலை போல் குவித்திருக்கிறது. துந்தி யார் ஒரு அசைக்கின்றாரோ அவர்தான் என் அண்ணனை கொல்ல முடியும். ஓ, தினமும் வாலின் பலம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்று பரிசோதிப்பதற்காக இந்த எலும்பு கூட்டை வாலி தூக்கி பார்ப்பது வழக்கம். ஆமா தம்பி, அண்ணா, இடது கால் பெருவிரலால் இதை அகற்றி விடு. அப்படியே அகற்றணும். சரி, புறப்படுங்க. மற்றொரு பரீட்சை. ஆமாம் சுவாமி. என்ன? அதோ தெரிகின்றது வார் 7 மராமரங்கள் பாம்பு போல் வளைந்து வளைந்து கோணல் கோணலாக இருக்கிறது. அந்த 7 மராமரத்தை ஒரே வானத்தால் யார் ஒருவர் ஊடுருவச் செய்கின்றார்களோ அப்படி செய்துவிட்டால் வாலியை கொள்வதாக அர்த்தம். நாங்கள் நம்புகின்றோம். என் மீது மீண்டும் சந்தேகம். ஆமா, பரீட்சை, பலப்பரீட்சை. சரி, ஆகட்டும். ஒரே கட்டால் இப்பொழுது வார்த்தை. சந்தோஷம். இப்போது நம்புகிறோம். ஆஞ்சநேயா, பரவாயில்லை. ஆண்டவன் அண்ணனை கொன்று விடுவான். ஆனால் இறந்து விடுவான். ஆனால் ஒன்று, அந்த வாலி வளைத்து உன் மனைவி சிறை மீட்டு இந்த கிஷ்கிந்தாவுக்கு மன்னனாக மாற்றி அமைத்ததும் என் மனைவி சிறை கொண்டு சென்றிருக்கிறான் அற்பன். ஆமா, எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகட்டும். இப்பொழுது யுத்தத்துக்கு புறப்படுங்க, போகலாம். ஆமா, இப்பொழுது செல்லலாம். பின்னாடி சினத்துக்கு அழகாவா எப்படியோ நான் வராதிடம் பார்த்த அந்த ரிஷிபுரத்தில் கலந்து இருக்கிறார் என்றல்லடா. என்றோ ஓர் நாள் வரப்போறேன் அன்று உயிரை குடிக்கிறவா. ஒரு அடியும் இடிபோல் விழுகிறது. ஆஞ்சநேயா, ஒருவேளை ஆண்டவனுக்கு நமக்கும் முன் விரோதம் இருக்குமோ? இருந்தால் இருக்குமா? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இருக்கின்றார் ஆண்டவா. ஆஞ்சநேயா, இருவரும் அடிவாகையில் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நடந்ததை பார்த்திருந்தியா? பார்த்தியா? தாங்க விரோதம் தான். அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமா ஆமா, ஒரு அடியும் இடிபாடு விழுகிறது. உண்மை. அந்த என்ன செய்தான் தெரியுமா? ஆகாயத்தின் மீது தூக்கி வீசி அறி கிரி 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 என்று ஆண்டவா, ஆஞ்சநேயர் தலை பரவாயில்ல. அவன் வாங்கி ஆஞ்சநேயர். ஆனா எல்லாம் தாங்க முடியவில்லை. என்னை ஆகாயத்திலே வீசி கிரி 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 என்று சுற்றி துபக்கென்று மாட்டி விட்டான். என்ன செய்வது? என்னுடைய விழா எலும்பு முறிந்து விட்டது.
முடியவில்லை பகவான். ஆச்சரியா, உன் முழு பலத்தோடு அவரிடம் போதிருந்தால் அவன் தோல்விட்டுதான் இருப்பான். என்ன செய்வது? என்ன செய்வது? விதி போது சரி. விதி வலியது. ஆமா. அப்போதே நான் பாரத்தை போட்டிருப்பேன். சுக்கிரீவா, ரெண்டு பேர் முகமும் ஒண்ணா. சுக்கிரீவன் முகமும் வாலியின் முகமும் ஒன்றாக தெரிகிறது. ஆமா. யார் வாலி யார் சுக்கிரீவன் என்று என்னால் உணர முடியும். பாவையரே, பானத்தை போடுவதற்கு யாராவது ஒருவன் சாகட்டுமே. அட பாவி, நான் சொல்றேன். நான் ஜெயித்துட்டேன். ஓ அப்படியா? வேலை முடியும் என்று நினைத்தேன். ஏனென்றால் என்னால் உதவி எப்படி பார்த்து போட்டுட்டானே இறந்து விடுவேன். ஆச்சரியா, இதுக்கும் ஒரு வாயம் உள்ளது. என்ன? யார் வாலி யார் சுக்கிரீவன் என்று உணர்ந்து கொள்ள என்னால் புரிந்து கொள்ள. முகம் ஒரே முகமாக இருக்கு. ஆமா, அது பாத்தியா தம்பி? அண்ணா இந்த கஜ புஷ்ப கொடிய மாலையா சூட்டி விடு. அப்படியே ஆகட்டம்ண்ணா. சரி, மாலை இந்த மாலை அந்த வாலியை கொன்று விடுமா? இந்த பலமானது மீண்டும் வந்து விடும். வந்துடுமா? வீரம் வந்து விட்டாய். அது மட்டுமல்லாது வாலியார் சுக்கிரீவன் மாலை கொள்ளாது. எனக்கு அடையாளம் காட்டி கொடு. அடையாளம் காட்டி கொடுக்குமா? ஆண்டவா, நம்பிதான் மீண்டும் புறப்படுகிற போர்க்களத்திற்கு வருகிறேன். மாலையை பார்த்து பார்த்து மந்திரம் போற. மீண்டும் மீண்டும் எனக்கு தொந்தரவு கொடுக்கிறாயா? வரண்டா, இப்போதும் அழிச்சு விடு திரும்புறேன். இங்கே போறீங்க சுவாமி? தாலை சுவாமி, எமக்கு இளையோர் என் தம்பி சுக்கிரீவன் சண்டைக்கு வா வா என்று அழைக்கிறான். அவன் விட மாட்டேன். இன்றோடு அழித்து விடு திரும்புகிறேன். நீங்கள் போறீங்க போக கூடாது சுவாமி. போகாதே போகாதே போகாது போகாது எத்தனவா எத்தனவா பொல்லாத சொற்பேனோ நானோ கண்டேன். பொல்லாத சொற்பேனோ நானோ கண்டேன். போகாது போகாது எத்தனவா எத்தனவா பொல்லாத சொற்பேனோ நானோ கண்டேன். பொல்லாத சொற்பேனோ நானோ கண்டேன். நான் பரிந்துரைக்கப்பட்டது ஆகாத கடவுளை கண்டேன் சுவாமி. கனவு கண்டாயா? என்னடி கனவு கண்ட சுவாமி? நீங்கள் போரிற்கு சென்று சுவாமி என்னாவினால் அதை நான் எப்படிதான் எடுத்திருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை சுவாமி. சுவாமி சுவாமி, நான் வெள்ளை புடவை அடைந்தேன் சுவாமி. பூசு மஞ்சளை இழந்து கையில் வலையில் உடையப்பட்டு நெற்றியில் திலகத்தை அழித்து சுவாமி விதவை காலத்தில் காட்சியளிக்கின்றேன் சுவாமி. சுவாமி சுவாமி, இது நாள் வரையிலும் உங்களை பிரித்து உங்கள் மனைவி தாரையினார் ஒரு நாள் கூட தடுமை வாழ்ந்ததே இல்லை சுவாமி. உங்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் சொல்லுங்க சுவாமி. சுவாமி, வைத்தியகாரி வைத்தியகாரி, கனவு கண்டாலாம் கனவு. என்னடி கனவு கண்ட? ஏய் சுவாமி, வரம் பெற்ற வள்ளல்
என் முன் நின்று சமஸ்தை எவனுக்கும் தகுதி அல்ல, திறமை அல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு இளையோர் என் தம்பி சின்ன பையன் என்ன வாடா சமரித்து நடக்கிறான். விடலாமா? விடக்கூடாது. அவனால்